முன்னொரு காலத்துல ஒரு சென் துறவி ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் ஒரு மரண படுக்கையில இருக்காரு. அவர் சாகுறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஊர் மக்கள் அந்த சீடர்கள் எல்லாருமே என்ன சொல்லப் போறாரு தெரியலையே! அவர் சாகுற நிலைமையில இருக்காரு. அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போய் என்னதான் சொல்லப் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த சீடர்கிட்ட அந்த ஜென் துறவி சொல்றாங்க, "நீ என்னதான் பண்ணாலும் உன் கூட ஒரு பூனைய மட்டும் சேர்த்துக்காத" அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டாரு. இந்த சீடருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா! என்ன பூனைய மட்டும் உங்க கூட சேர்த்துக்காத அப்படின்னு சொல்றாரே! இது என்னன்னு நமக்கு ஒண்ணுமே புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிக்கிறான். யாரோட்டயும் போய் கேட்குறான். எதுவுமே அவனுக்கு தெரியல. எதுக்கு பூனைய மட்டும் சேர்த்துக்காதன்னா, அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது, ஒரு பக்கத்து கிராமத்துல இன்னொரு துறவி இருக்கிறது இவனுக்கு தெரிஞ்சுச்சு. அந்த துறவியும் இப்ப ஒருத்தர் இறந்தார்ல ஜென் துறவி, அவரும் கொஞ்சம் க்ளோஸ் தான். அப்ப அவர்ட்ட போய் கேட்டா தெரியும் அப்படின்னு நினைச்சுட்டு, பக்கத்து கிராமத்துக்கு போய் அங்க போய் கேட்குறான். இந்த மாரி என்னோட குரு இந்த மாரி இப்படி சொன்னாரு. நீ என்னதான் இது பண்ணாலும் உன் கூட ஒரு பூனைய மட்டும் சேர்த்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுக்கு என்ன அர்த்தம் குருவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து கிராமத்துல உள்ள அந்த ஜென் துறவிட்ட போய் கேட்காரு. கேட்கறதுக்கு அவர் சொல்றாரு, "எப்பா அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. ஆனா உன்னோட குருவும் நானும் ரொம்ப க்ளோஸு. அவர் எத வச்சு சொன்னாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். வா நான் உனக்கு சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, அவர கூட்டிட்டு போயி அவரோட இதுல வச்சு சொல்லுவாரு. என்ன சொல்றாரு அப்புட்ன்னா, அவர் முன்னாடி காலத்துல நல்லா பொண்டாட்டி, புள்ளைங்க அப்புட்ன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அ நல்லா சந்தோஷமா தான் வாழ்ந்தாரு. ஒரு கட்டத்துல என்னாச்சு அப்டின்னா, அவங்களலாம் விட்டுட்டு, நான் துறவியா மாறப்போறேன் அப்டின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதோட ஒரு பக்கத்து கிராமத்துக்கு தான் போனாரு. துறவியா போறேன்னு சொல்லிட்டு, அங்க போயிட்டு ஏன்னா அங்க துறவியா மாறுனா அங்க தங்குறதுக்கு இடம் வேணும்னு சொல்லிட்டு, அந்த ஊர் மக்கள்ட்ட போய் கேட்குறாங்க. இந்த மாரி துறவியா வந்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் இடம் வேணும்னு கேட்கும்போது, அவங்களுமே கிராமத்து மக்கள் என்ன நெனைப்பாங்க, துறவி நம்ம ஊர்ல தங்குனா நல்லது தானே அப்டின்னு நெனச்சுக்கிட்டு, சரியா, உங்களுக்கு இந்த ஊர் ஓரமா ஒரு குடிசை தாரேன்னு சொல்லி ஒரு குடிசை குடுத்துருவாங்க. உடனே அவர் அந்த குடிசைல தங்கிட்டு இருப்பாரு. யாசகம்லாம் பெற்று வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அப்ப அவருக்கு மொத்தம் 2டே 2 ட்ரெஸ் தான் இருந்துச்சு. அத தான் மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருப்பாரு. ஒரு நாள் என்ன ஆகுது அப்டின்னா, அந்த குடிசையில எலி வந்துருது. எலி அவரோட சட்டைய கடிச்சு ஓட்டையாக்கி விட்டுருது. இந்த ட்ரெஸ் எல்லாம் ஓட்டையாக்கி விட்டுருது. உடனே இது தெரிஞ்சு போயி, அந்த கிராமத்துல உள்ள மக்கள்ட்ட போயி, அந்த ஜென் துறவி போய் கேட்காரு. இந்த மாரி என்னோட சட்டைய எலி இந்த மாரி ஓட்டையாக்கிருது அப்படின்னு சொன்னதுக்கு, அதுக்கா இதுக்கு ஏன் நீங்க இது பண்றீங்க? ஒரு பூனைய வளர்த்தீங்கன்னா, நீங்க இந்த மாரி உங்க சட்டையெல்லாம் கடிக்காதுல்ல. பூனை எலிய சாப்பிட்டுரும்னு சொன்னோனே, இவரு என்ன பண்றாரு, சரின்னு சொல்லி ஒரு பூனைய வாங்கி வளர்க்காரு. ஆனா பூனைக்கு வளர்க்கறதுக்கு சாப்பாடு வேணும்ல, பால் வேணும்ல. உடனே என்ன பண்றாருன்னா, இவருக்கு யாசகம் பெறது மட்டும் இல்லாம, எக்ஸ்ட்ரா கொஞ்ச நேரம் யாசகம் பெறாரு. பூனைக்கு பால் வாங்குறதுக்காக. உடனே ஊர் மக்கள் சொல்றாங்க, "அந்த மாரி நீங்க எதுக்கு இப்படி பண்றீங்க? இந்த மாரி பூனை வளர்க்கறதுக்குலாம் நீங்க இப்படி யாசகம் எதுக்கு பெறுறீங்க? நீங்க பூனைய வளர்க்கறதுக்கு பதிலா ஒரு மாடா நாங்க உங்களுக்கு நாங்க குடுத்துர்றோம். பூனையும் வளர்த்துக்கோங்க. அதாவது மாடு வச்சீங்கன்னா, மாட வச்சு பால் கறந்து வித்து அதோட காசு வரும். அத வச்சு பூனையும் பார்த்துக்கலாம், உங்களையும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு மாடு குடுப்பாங்க. மாடு குடுத்தோனே இவன் நினைப்பான், ஐயோ! மாட்டுக்கும் நம்ம தீவனம் போடணும். அதுக்கு தண்ணிலாம் வைக்கணும்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு யோசிக்கிறான். அப்ப இதுக்கெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு இவன் நேரடியா போய் இந்த மாரி எனக்கு மாட்டுக்கு தீவனம் வாங்கணும். எனக்கு இல்ல. எனக்கு இது குடுங்க. யாசகம் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இது தெரிஞ்சுட்டு ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவரு இப்படி சொல்றாரே அப்படின்னு நினைச்சுட்டு, இப்பதான் ஒரு பொண்ணுக்கு ஹஸ்பண்ட் இறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. அவங்க சும்மா தான் இருக்காங்க. அவங்க வேணா அவங்க கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோனே அந்த பொண்ணுமே போய் இந்த மாட்டுக்கு குளிப்பாட்டி, மாட்டுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணும். பண்ணிட்டு அதோட இந்த இந்த பொண்ணு பண்றத பார்க்கும்போது, அந்த குருவுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணு மேல இரக்கம் வருது. இவரும் போய் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஹெல்ப் பண்ணுவாரு. ஹெல்ப் பண்ண உடனே அப்படியே அவர் லவ்வா மாறிருது. உடனே கல்யாணம் பண்ணிடுறாங்க. உடனே ஒரு குழந்தையும் பிறந்துருது. இவர் அந்த இல்லற வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் துறவி வாழ்க்கைக்கு வந்தாரு. இப்ப மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னா, மறுபடியும் இல்லற வாழ்க்கைக்கே வந்துட்டாரு. இப்ப இதுலேருந்து என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம்னா, அதோட இருந்துறணும். நம்ம மறுபடியும் ஏதோ ஒரு சரி நம்ம விட்டு பார்ப்போமே, உள்ள விட்டு பார்ப்போம். சரி, அ இந்த மாரி பூனை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள விட்டது இப்ப என்னாச்சு பாருங்க. ஆ
அவரோட அதாவது துறவியா போணும்னு நெனச்சது கடைசில வந்து இல்லற வாழ்க்கைக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுதான்ப்பா அவங்க அவர் அவர் இந்த மீனிங்ல தான் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. அதோட அவனுக்கு புரிஞ்சிருச்சு. இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வந்து சரி இந்த ஒரு விஷயம் தான் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதுவுமே ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம அதுக்கே அடிக்ட் ஆயிருவோம். இது எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, அதாவது ரோட்டு கடையில விக்கிற அந்த சாப்பாட்ட வாங்கி சாப்பிடுறது, ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, நெக்ஸ்ட் வந்து ட்ரிங்க்ஸ் வந்து சரி ஒரு தடவ மட்டும் அடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அடிச்சு பார்த்தா நம்ம அதுக்கே அடிக்ட் ஆயிருவோம். அத வச்சு தான் சொல்றாங்க இந்த கதை மூலியமா. உங்களுக்கு கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.